ஸ்பெயினில் நடைபெற்று வரும் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரின் கார் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் அவர் காயமின்றி உயிர் தப்பியுள்ளார். சர்வதேச அளவில் கார் பந்தயத்தில் கலக்கி வரும் நடிகர் அஜித் குமார் தனது பெயரில் கார் ரேசிங் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். கடந்த மாதம் துபாயில் நடைபெற்ற 24 ஹெட் சீரீஸ் கார் ரேஸில் நடிகர் அஜித் தலைமையிலான அஜித் குமார் ரேசிங் அணி 3ஆம் இடம் பிடித்து அசத்தியது. இதைத் தொடர்ந்து ஸ்பெயினின் வலென்சியா நகரில் நடைபெற்ற போர்ஷ் ஸ்பிரிண்ட் சேலஞ்ச் கார் பந்தயத்தில் அஜித் குமார் கலந்து கொண்டுள்ளார். கார் பந்தயத்தின் 6வது சுற்றின் போது முன்னே சென்ற கார் விபத்தில் சிக்கி கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் பின்னால் வந்த அஜித்தின் கார் அந்த கார் மீது மோதி 3 முறை பல்டி அடித்தது. இந்த விபத்தில் நடிகர் அஜித் நல்வாய்ப்பாக காயமின்றி உயிர் தப்பினார். கார் விபத்து தொடர்பாக அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திராவின் எக்ஸ் பதிவில், கார் பந்தயத்தில் இதுவரை நடைபெற்ற 5 சுற்றுகளில் அஜித் கலந்து கொண்டு 14வது இடத்தை பிடித்தார் என்றும் 6வது சுற்றின் போது அவருக்கு துரதிருஷ்டவசமாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கார் பந்தயத்தில் முன்னே சென்ற காரால் விபத்து ஏற்பட்டதாகவும், ஆனால் அஜித் மீது எந்த தவறும் இல்லை என்றும் சுரேஷ் சந்திரா குறிப்பிட்டுள்ளார். மேலும் அது தொடர்பான வீடியோவையும் வெளியிட்டுள்ளார். அஜித்தின் விடாமுயற்சி வலிமையானது என்றும், அஜித்தின் மீது அக்கறை மற்றும் வாழ்த்துக்கள் தெரிவித்த பிரார்த்தனை செய்த ரசிகர்களுக்கும் அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா நன்றி தெரிவித்துள்ளார். நடிகர் அஜித் கார் விபத்தில் சிக்குவது இது முதன்முறை அல்ல. ஏற்கனவே போர்ச்சுகல் நாட்டில் நடந்த ரேஸில் அஜித்தின் கார் விபத்தில் சிக்கியது. அதன் பிறகு துபாயில் நடைபெற்ற அஜித்தின் கார் மீண்டும் விபத்தில் சிக்கிய நிலையில் 3வது முறையாக ஸ்பெயினிலும் அஜித்தின் கார் விபத்துக்குள்ளாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.